ஓம் சாந்தி 16/5/2025 வெள்ளிக்கிழமை வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய அன்பு ஒரு பாபாவிடம் உள்ளது. ஏனென்றால் உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கின்றது. என்னுடைய பாபா என்று நீங்கள் அன்போடு சொல்கிறீர்கள். பாபா சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் மகா வாக்கியமாகும். அந்த மகா வாக்கியங்களை கேட்கிறவர்கள் மகான், அதாவது புருஷோத்தமர் ஆகிவிடுகின்றனர். பாபாவின் மகா வாக்கியங்கள் இனிமையான மலர்களாக மாற்றிவிடும். மனிதர்களின் சொற்கள் மகா வாக்கியங்கள் அல்ல. அவற்றினால் மேலும் கீழேதான் இறங்கி வந்துள்ளீர்கள். ஷிவ் பாபா வந்து சிவாலயத்தை படைக்கின்றார். நாம் ஆத்மா இப்போது நம்முடைய பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து மகா வாக்கியங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மகா வாக்கியங்கள் ஒரு பரம்பிதா பரமாத்மாவனுடையது. அவை மகான் ஆத்மாக்களுக்குள் உத்தமமானவர்களாக ஆக்குகின்றன. இப்போது நீங்கள் பாபாவிடமிருந்து மகா வாக்கியங்களை கேட்டு மனம் மிக்க மலர்களாக மாறுகின்றீர்கள். உங்களில் கூட மிகச்சிலர்தான் மிகுந்த அன்போடு உள்ளுக்குள் நினைவு செய்கின்றனர். உலகத்தில் மனைவி கணவனை ஸ்தூலமாக நினைவு செய்கின்றனர். இது ஆத்மாக்கள் பரமாத்மாவை மிக அன்போடு நினைவு செய்வதாகும். தந்தையிடம் எந்த ஒரு ஆஸ்தியும் இல்லை, தாத்தாவிடம் உள்ளது என்றால் பிறகு தந்தை மீது அவ்வளோ அன்பு இருக்காது. தாத்தாவிடம் அன்பு ஏற்பட்டுவிடும். இவரிடம் சொத்து கிடைக்கும் என்று புரிந்து கொள்வார்கள். எவ்வளோ ஆஸ்தியோ அவ்வளோ அன்பு இருக்கும். இப்பொழுது நமக்கு தந்தை எல்லையற்ற ஆஸ்தி தர வந்துள்ளார். ஆகவே அவரிடம் எல்லையற்ற அன்பு இருக்க வேண்டும். நாம் எவ்வளோ உயர்ந்தவர்களாக இருந்தோம். புனர்ஜென்மம் எடுத்தெடுத்து முற்றிலும் தரையில் வந்து விழுந்திருக்கின்றோம். சோலி போல் ஆகிவிட்டுள்ளோம். மீண்டும் இப்போது நாம் பாபாவிடம் செல்கிறோம். அந்த பாபா நம்மை உலகின் எஜமானன் ஆக்குகின்றார். எப்போது மதுபனுக்கு வருவதற்கு தனது வீட்டிலிருந்து வெளியே வருகின்றீர்களோ அப்போது உள்ளுக்குள் குதூகூலம் அடைய வேண்டும். பாபா நமக்கு ஆன்மீக படிப்பு சொல்லி தருவதற்காக வந்துள்ளார். நமக்கு தெய்வீக குணங்களை தாரணை செய்வதற்கான யுக்தி சொல்கிறார். வீட்டிலிருந்து வெளியில் வரும் சமயத்தில் உள்ளுக்குள் இந்த குஷி இருக்க வேண்டும். நான் சிவ தந்தையிடம் வந்திருக்கின்றேன் மகா வாக்கியங்களை கேட்டு மகானாக ஆகுவதற்காக. சிலருக்கு ஞானத்தின் அம்பு தேய்த்து விட்டால் உடனே வந்து புரிந்து கொள்வார்கள். பிரம்ம பாபா புரிந்து கொண்டதால் உடனே அனைத்தையும் விட்டுவிட்டார் அல்லவா? ராஜ்ய பதவி கிடைக்கின்றது. அதற்கு முன்னால் இதெல்லாம் என்னவென்று விட்டுவிட்டார். நீங்கள் ஸ்ரீமத் படி நடப்பீர்களானால் உயர்ந்தவர்களாக ஆவீர்கள். இல்லை என்றால் ஆஸ்தி கிடைக்காது. தூய்மையானவராக ஆகி நல்ல குழந்தையாக ஆகி தந்தையின் பெயரை விளங்கச் செய்ய வேண்டும். இரக்க மனமுள்ளவராக ஆக வேண்டும். பத்தித்த தமோ பிரதான் மனிதர்களுக்கு சத்தோ பிரதானம் ஆகுவதற்கான வழியினை சொல்ல வேண்டும். தனக்கு தானே உறுதி எடுத்து கொள்ளுங்கள். இப்போது நான் உண்மையான வருமானத்தை சம்பாதிப்பேன். தன்னை சிவாலயத்துக்கு செல்வதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக ஆக்கிக் கொள்வேன். நல்ல குழந்தையாக ஆகி ஸ்ரீமத் படி நடந்து பாபாவின் பெயரை விளங்கச் செய்வேன். இரக்க மனம் உள்ளவராக ஆகி தமோ பிரதான மனிதர்களை சத்தோ பிரதானமாக ஆக்க வேண்டும். அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். இறப்பதற்கு முன்பே அனைவருக்கும் பாபாவின் நினைவு ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மனித ஆத்மாவுக்கும் அவர்களது 3 காலத்தையும் தரிசனம் செய்ய வைக்கும் தெய்வீக நிலை கண்ணாடி ஆகுக. குழந்தைகளாக நீங்கள் மனித ஆத்மாக்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களது 3 காலத்தையும் தரிசனம் செய்ய வைக்கும் தெய்வீக நிலை கண்ணாடி ஆகுங்கள். நாம் நேற்று இப்படி இருந்தோம், இன்று எப்படி இருக்கின்றோம், நாளை என்னவாக மாற உள்ளோம் என்பது அவர்களுக்கு தெல்ல தெளிவாக தென்பட வேண்டும். எப்போது இதனை தெரிந்து அனுபவம் செய்வார்களோ அப்போது அநேக பிறவிகளான ஆசைகள் மற்றும் தாகம் தனிய பெற்றவராக முக்தி மற்றும் சொர்க்கம் செல்ல வேண்டும். முழுமை பெறும் நேரம் இது என்பதை புரிந்து கொண்டு சுலபமாகவே தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற ஈர்ப்புடன் வருவார்கள். ஒரே பலம் ஒரே நம்பிக்கை என்ற பாடத்தில் சதா உறுதியாக இருந்தால் கடலின் நடுவே சூறாவளியிலும் சுலபமாக கடந்தேறி விடுவார்கள். எப்போது நீங்கள் தூய்மையிலும் தனித்தன்மையுடன் விளங்குவீர்களோ அப்போது வாரிசு தன்மை வெளிப்படும். எல்லைக்குட்பட்ட எந்த ஒரு கவர்ச்சியின் பக்கம் கண்கள் கவர்ந்து செல்லக்கூடாது. வாரிசு என்றாலே அதிகாரி. எனவே இங்கே ஒருவர் ஒருபோதும் மாயின் அடிமையாகாது. எப்போதும் அதிகாரி நிலையில் பெருமிதத்தில் இருப்பாரோ அவரே அங்கேயும் அதிகாரி ஆகின்றார். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.